ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ராசு வைசஸ் ராசாத்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இந்த வீலாக் எதை பற்றினா, குட்டீஸை கூப்பிட்டுட்டு நாங்கள் ப்ரோசோன் மால் போனோம். நான் எல்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது சம்மர் ஹாலிடேஸ் விட்டால் கசினோட வீட்டுக்கு, அதாவது அத்தை மாமா அவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு கூட கசின்ஸ் கூட விளையாடுவோம். அதுவும் வீட்டுக்குள்ளே வெளியில், அப்புறம் நியர்பை குட்டி பார்க்கெல்லாம் இருக்கும், அங்கெல்லாம் விளையாடுவோம். ஆனால் இப்போ இருக்க குட்டீஸ்க்கு பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறதே மாலுக்கு கூட்டிகிட்டு போ, இல்லை அங்கே ஏதாவது ப்ளே ஸ்டேஷன் இருக்கும்ல அங்கே கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாலுக்கு கூட்டிகிட்டு போனால் அங்கே இந்த மாதிரி ட்ராம்பிளின் பார்க் மாதிரி சின்னதாக செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே போயிட்டு விளையாட வச்சோம். இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போனால் நம்ம குட்டீஸ்க்கு எப்படி தான் அவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து தான் வரும்னே தெரியாது. இத்தனைக்கும் வீட்டில் சரியாக சாப்பிடாம கூட வந்திருப்பாங்க, ஆனால் செம்ம எனர்ஜெட்டிக்காக விளையாண்டுட்ருப்பாங்க. உள்ளே போய் வெரி ஃபர்ஸ்ட் மொமெண்ட்டே எப்படி தான் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை பிடிப்பாங்களோ தெரியாது. வேறு ஏதாவது குட்டீஸ் கூட விளையாண்டுட்டு உடனே என்ன சொல்லிடுவாங்கன்னா, நீங்கள் போங்கம்மா, நீங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வாங்க, நான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் விளையாடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த குட்டி ட்ராம்பிளின் பார்க்குக்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெர் கிட்டு. இது எப்படின்னா அன்லிமிட்டெட். நீங்கள் மார்னிங் விட்டிங்கன்னா அவங்க ஈவினிங் வரைக்கும் விளையாடலாம் அந்த மாதிரி. பட் ஸ்டில் நம்ம அங்கேயே உள்ளே ஏதோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு திருப்பி உள்ளே வந்தோம்னா அவங்க விட மாட்டாங்க. இது ஒரு குட்டி டிஸ்அட்வான்டேஜ். சரின்னு அங்கே இருக்கிறவங்கள கிளப்பி சமாதானப்படுத்தி செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு வந்தால் அங்கே ஃபன் அன்லிமிட்டட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ளே ஏரியா. அங்கே இந்த டேஷிங் கார் இருக்குது, அங்கே விளையாடணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னு சரி வாங்க கூட்டிகிட்டு போய் விளையாட வைக்கிறோன்னு சொல்லிட்டு விளையாட வச்சோம். அங்கே ஆக்சுவலி கிட்ஸை விட அடல்ட்ஸ் நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இவங்க போட்டி போட்டுட்டு கார் டேஷ் பண்ணிட்டு பயங்கரமாலாம் விளையாடிட்டு இருந்தாங்க. டேஷிங் கார் முடியும் போதே ரொம்ப டயர்டாக இறங்கி வந்தாங்க. சரி அவ்வளோதான் போல் முடிஞ்சிருச்சு, நம்ம இவங்களை கூப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு ஆக்டோபஸ் செட்டப்பில் ஒன்று இருந்தது. அதில் ஏறி உட்காந்துட்டு நான் இதில் கண்டிப்பாக விளையாடுவேன்னு சொல்லிட்டு அதில் ஏறி சுற்றிட்டு இருந்தாங்க. இந்த கிட்ஸ்க்கெல்லாம், அதுவும் முக்கியமாக பசங்களுக்கு, இந்த கார் பைக் மேலே எப்படி தான் சின்ன வயசுலேருந்தே அவ்வளோ க்ரேஸ் இருக்குமோன்னு தெரியாதுங்க. எங்கே போனாலும் இந்த கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து இது பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் முடித்து இவங்களை கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தாலும் நான் கார் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன்னு சொல்லிட்டு அது போய் எங்கேயாவது இடித்தாலும் பரவாயில்ல, இது பண்ணாலும் பரவாயில்ல, அது அப்படியே ஃபெயிலியர் ஆனாலும் பரவாயில்ல, நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி கிளம்பலான்னு பார்த்தா அங்கே ஒரு குட்டி ட்ரெயின் மாதிரி போயிட்டு இருந்தது. அதில் என் பையன் ஏறி உட்காந்துட்டு நான் கண்டிப்பாக இதில் போவேம்மா, இது சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்லி அதில் ஏறி கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க. இவங்களுக்கு எப்படி தான் போரே அடிக்காதோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, இவங்களை கிளப்பி கூப்பிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்துட்டோம். நெக்ஸ்ட் வீலாகில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, டேக் கேர், பாய்.